வெள்ளி வந்து யார் அதிகமாக பயன்படுத்துறாங்களோ, அவங்க அமைதியான ஒரு நிலைக்கு போயிருவாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. ரொம்ப தாய்மை குணமும் அதிகமாயிரும் ம். அப்படிங்கிறது. ஆனால் இத நம்ம வெள்ளியாக பார்ப்பது பிளாட்டினம் எடுத்துக்கோங்க, தங்கம் எடுத்துக்கோங்க, வெள்ளி எடுத்துக்கோங்க. இந்த பிளாட்டினம், தங்கத்த விட வெள்ளிக்கு வந்து அவ்வளோ மவுசு இருக்குது. அவ்வளோ பவர் இருக்குது. அதனால நம்ம வந்து அந்த வெள்ளிய வந்து அவ்வளோ முக்கியத்துவம் குடுத்து நம்ம இந்தியாலயும் மட்டும் இல்லாம மத்த நாடுகளிலும் வெள்ளிக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. தங்கத்தை விட வெள்ளி வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிள். ம். ஒரு பார்த்தீங்கன்னா, சிலைகள வெள்ளியில செய்து அத அபிஷேகம் பண்ணிட்டு பண்ண நம்ம வீட்ல வந்து செல்வ நிலை மட்டும் இல்ல, தெய்வ நிலையும் கூடும். ம். அது வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு வெள்ளி சிலையாச்சும் உங்க வீட்ல வச்சு, அத தனிப்பட்ட முறையில் அதாவது வெள்ளி சிலைய வச்சுட்டீங்கன்னா, அதுக்கான ஒரு வெள்ளி கிண்ணம் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அதுல உள்ளுக்கு வச்சு, அதுக்கு அபிஷேகம் ஒரு சின்ன ஸ்பூன்ல வச்சு அபிஷேகம் அதெல்லாம் பண்ணி, அத அலங்கரிக்கும்போது, அதுக்கு அவ்வளோ பவர் உண்டு. ஏன்னா, அது அவ்வளோ தன்னுடைய ஹீட்ட ஃபுல்லா ப்ரொடியூஸ் பண்ணி வெளிய அனுப்புறது மட்டும் இல்லாமல், அவ்வளவு கடத்தி மட்டும் இல்லாம, எல்லாத்தையுமே ஈஸியா வாங்கக்கூடியது, வளைவுத்தன்மை கூடியது, இறை சக்தியை ஏற்றுக்கொள்ள தன்மை அதிகமாக இருக்கும். அதனால அந்த வெள்ளி சிலைக்கு வந்து அவ்வளோ மவுசு உண்டு. அதனால அந்த வெள்ளி சிலையில் வந்து நீங்க பித்தள சிலை, செம்பு சிலை, தங்க சிலை எல்லா சிலையும் வச்சு வழிபாடு பண்ணுனாலும், வெள்ளி சிலையில் வைத்து வழிபாடு பண்ணும் தெய்வத்துக்கு அதிக மவுசு இருக்கு அப்படிங்கிறது. அதனால உங்க வீட்ல ஒரு குட்டி வெள்ளி சிலையாவது வச்சு, அதுக்கு அபிஷேகம் ம். பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளி பிள்ளையார் வைத்து வழிபாடு பண்ணி, அதை வந்து உங்க தங்கப்பட்டியில் வைத்து நல்ல ஒரு சிவப்பு துணியில முடிச்சு, அந்த சிவப்பு துணியில போட்டு அந்த பிள்ளையார, அதில ஒரு 2 அரிசிய போட்டு, அத லைட்டா முடிச்சு போட்டு, அத வந்து உங்களுடைய தங்கப்பெட்டியில் வச்சிருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு தங்க வசீகரிக்க மட்டும் இல்லாமல், தங்கத்தை வெளிய அனுப்பாது. ஒரு ம். நகை கடைக்கோ, எதுக்குமே அனுப்பாது. உங்களுக்கு ஈர்ப்பு சக்திய உருவாக்கி குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வெள்ளி பிள்ளையார் வழிபாடு எடுத்தீங்கன்னா, அத வந்து டைரக்ட்டா தங்கத்தோட வைக்காம, ஒரு சிவப்பு துணியில வச்சு, அதில 2 அரிசி போட்டு அப்படி வச்சீங்கன்னா, செமையா அது வந்து அட்ராக்ட் ஆகும். அந்த அளவுக்கு வெள்ளி வந்து ஈர்ப்பு குடுக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியம்.